எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தாம்பரம் மாடம்பாக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க பார்க்க வந்திருக்கும். இந்த வில்லா வந்து பாத்தீங்கன்னா 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க. எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் மாடம்பாக்கத்துல தாங்க. நம்ம லேண்ட்மார்க்கா சொல்லணும் அப்படின்னா நம்ம மாடம்பாக்கம் அன்னை அருள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் லொக்கேட்டா இருக்கு. நம்ம சதாசிவம் நகர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து இருக்குங்க. இன்னொரு லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனுபுரீஸ்வரர் சிவன் கோவில் இருந்து நியர்பைல தாங்க. இங்க இருந்து நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டிஸ் வந்து ஈஸி ஆக்சஸபிளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 4 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள ரீச் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லொகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இருக்குது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இந்த ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமான வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டின வீட்டை வாங்கி வந்தவங்க கிடையாது. எல்லாமே சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி வந்தவங்க தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமான பெரிய பெரிய வீடுகள் தாங்க இருக்கு. எல்லா வீட்லயும் ஆள்களுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவா வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்டோடைய பில்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயல் சிஸ்டி இன்ஃப்ரா தாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் ஏரியால ஒரு சூப்பரான பில்டப் ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோடைய லேண்ட் ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து 1903 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்க. நமக்கு டோர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சம்ப் இருக்கு, செப்டி டேங்க் இருக்கு, போர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு வில்லா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறாங்க. ஸோ நீங்க இந்த தாம்பரம் மாடம்பாக்கம் சரௌண்டிங்ல நீங்க வந்து சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லேண்ட் ஏரியால நல்ல ஒரு பில்டப் ஏரியால ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்குங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்றீங்க, வாங்க வீட்டை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு தாங்க. என்னடா இது பெயிண்டிங் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வீடு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தாங்க இருக்கு. இன்னும் 15 to 20 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல வந்துருங்க. நமக்கு காம்பவுண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சில ஃபிட்டிங்ஸ் வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த எலிவேஷன்ல கிளாஸ் வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் தான் பாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் இருக்குங்க. இப்போ நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா பில்டர் வந்து உங்ககிட்ட கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைட் ஏற்றி தான் உங்களுக்கு வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி மேலே ஹைட் ஏற்றி தான் வந்து வீடு கட்டியிருக்கனால உங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் தான் பார்க்க வந்திருக்குங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. கேட் வந்து வுட்டன் அண்ட் எஸ்எஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான கார் பார்க்கிங் அப்படின்னே சொல்லாங்க. ஒரு இனோவா கார் நிறுத்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கிறதே ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கேயே வந்து வாட்டர் சம்புமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செப்டிக் டேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு போர்மே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. போர்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்மே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கார் பார்க்கிங் பார்த்துருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த காம்பவுண்ட் வாலோட ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. நமக்கு ஒரு காம்பவுண்ட் வால்லேருந்து நம்ம வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் இந்த பூச்செடிகள் வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. செட் பேக் வந்து நமக்கு வீடை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடு வந்து எப்படி இருக்கு அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வீட்டுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் அந்த மெயின் வாசக்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் ஸ்டோன்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர்மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல டிசைனில் ஒரு பெரிய ஒரு மெயின் டோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தாங்க வர போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய ஹால் தாங்க பார்க்க போகிறோம். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல சைஸில் தான் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி எல்லாமே வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டீரியர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் இருக்குங்க. ஹாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடு வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு விண்டோவில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் டோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மஸ்கிட்டோ நெட் இருக்கிறதுனால நீங்கள் வெறும் கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிட்டு மஸ்கிட்டோ நெட்டை போட்டிங்கன்னா ஈவினிங் டைம்ல உங்களுக்கு கொசு தொல்லை எதுவுமே இருக்காது. ஹால்லேயே நமக்கு 2 விண்டோ இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ இப்போ நீங்களே பாருங்க, நம்ம வந்து எந்த ஒரு லைட் எதுவுமே யூஸ் பண்ணுங்க, நம்ம நேச்சுரல் லைட்ல தான் இருக்கும். ஸோ நமக்கு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெளிச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்று வசதியுமே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஹாலில் இருந்து அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஹால் தாங்க பார்க்க போகிறோம். ஹாலுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான ஸ்பேஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா விண்டோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. நமக்கு நல்ல வெளிச்சமும் இருக்குது, காற்று வசதியும் இருக்குது. ஒரு பெரிய டைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல சைஸ் தான். பார்த்தாச்சு, டைனிங் பார்த்துரும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம்.
ஒரு வீட்டுக்கு கிச்சன் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க அம்மா, ஒய்ஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. கிச்சனுமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த கிச்சன் மேடையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ல தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பீடிங்குமே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே கீழே வந்து ஊற்றாத அளவுக்கு. ஸோ நீங்கள் இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணீங்க அப்படின்னா, மாடுலர் கிச்சனாக மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு கிச்சனாக இந்த கிச்சன் வந்து இருக்குங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனில் நமக்கு லாஃப்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைடு நீங்கள் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம கிச்சன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. இந்த வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து போயிட்டு இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடாக வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லுங்க. ஸோ கிச்சன் ஒரு நல்ல கிச்சனாக அப்படி இருக்கு. நமக்கு கிச்சன்லேருந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டோடைய பேக் சைடுங்க. ஸோ நீங்கள் இங்கேயுமே வந்து ஏதாச்சும் செடி ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பேஸையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நமக்கு நல்ல ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே செடி, இந்த வாழை மரம் இந்த மாதிரி யாருன்னா வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாங்க. இங்கேயுமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து கொய்யா மரம் அந்த மாதிரி கூட நீங்கள் எதனா ட்ரை பண்ணால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ கிச்சன்லேருந்து நமக்கு ஒரு பேக் டோர் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ நம்ம கிச்சனுமே பார்த்துட்டோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து டைனிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படியே நமக்கு டைனிங்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸு கீழே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு டிவிக்கு யூனிட் கூட போட்டு நீங்கள் சாப்பிடும்போது டிவி பார்க்குற மாதிரி கூட தாராளமாக வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்ரு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு நீங்கள் டோர் ஏதாச்சும் போட்டுட்டீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ நீங்கள் வாஸ்துப்படி பார்த்து நீங்கள் எப்படி வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் இங்கே பூஜை ரூம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாங்க. இல்லை நீங்கள் அங்கே பூஜை ரூம் வச்சுட்டு இங்கே நீங்கள் டைனிங்காகவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்துங்க. ஏன்னா ஸ்பேஸ் இல்லைனா தான் நமக்கு எங்கே எதை வைக்கணும் அப்படின்றது நம்ம தெரியாமல் இருப்போம். ஸோ நமக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அந்த காமன் ரெஸ்ட் ரூம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நமக்கு அந்த டைனிங்லேருந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமே வந்து ஒரு நல்ல சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 10 to 15 டேஸ்க்குள்ளே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த ஒரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 பெட்ரூமில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பெட்ரூமில் இந்த சைடு லாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் இன்டீரியர் எதனா பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. நமக்கு விண்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK வீட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்கும்போது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, அதாவது வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டுலாம் ஏறி இறங்க முடியாது அப்படின்றதுனால அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை உங்கள் பசங்களுக்கு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து நீங்கள் சூப்பராக வந்து இன்டீரியர்லாம் பண்ணி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா தாராளமாக இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 2 பெட்ரூம் வந்து பார்க்க போகிறோங்க. நீங்கள் பின்னடா இது எம்டியாக இருக்குது, எதுவுமே கைப்பிடியில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. வித்தின் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. நமக்கு ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்ல தாங்க வரப்போகுது. வித்தின் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து போட்டுருவாங்க. ஸோ அது போட்டாங்கன்னா உங்களுக்கு வீடு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைப்பிடிலாம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம அந்த 2 பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அருமையான விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்பேஸுங்க. இந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோஃபா இல்லை சேரு, இங்கேயும் சோஃபா சேர்லாம் போட்டு இங்கே நீங்கள் ஒரு டிவி யூனிட்டு இல்லை கேமிங் செக்ஷன் மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஒரு நல்ல விண்டோ இருக்கிறதுனால உங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வசதியுமே வருங்க. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த 2வது பெட்ரூம் வந்து பார்க்க போகிறோங்க. இந்த வீட்டோடைய 2வது பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே பெயிண்டிங்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ 2வது பெட்ரூம் தான் பார்க்க வந்திருக்கும். நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து இருக்குங்க. மொத்தம் 3 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுற்றி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறதுனால காற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கீழே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நேச்சுரல் லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளியராக வந்து வெளிச்சம் வந்து கொடுக்குதுங்க. ஸோ இந்த பெட்ரூமில் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த சைடு வந்து நமக்கு லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெட்ரூம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஏதாச்சும் மிரர் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் ஸ்பேஸாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் டேபிள்லாம் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு மிரரு எல்லாம் வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சட் ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த வீட்டோடைய 3வது பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். அந்த பெட்ரூம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அந்த பெட்ரூம் சொன்னதான் இங்கேயும் சொல்கிறேங்க. உங்களுக்கு 2 சைடு விண்டோ இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு காத்தோ வெளிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல பெரிய சைஸு ஒரு பெட்ரூமுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நமக்கு லாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டீரியர் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டீரியர் பண்ணிக்கலாம். உங்கள் திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஒர்க் ஸ்பேஸாகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இங்கேயுமே நமக்கு ஒரு அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ரெஸ்ட் ரூமுங்க. 1 கிரவுண்ட் ஃப்ளோரில் காமன் ரெஸ்ட் ரூமு, 2 வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சட் ரெஸ்ட் ரூமு. நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பெட்ரூமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமையும் பார்த்தாச்சு, ரெஸ்ட் ரூமையும் பார்த்தாச்சு, அந்த ஒர்க் ஸ்பேஸ், அந்த அந்த எப்படி சொல்கிறது ட்ரெஸ்ஸிங் ரூமையும் நம்ம வந்து பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனிங்க. இந்த ரூம்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு ஒரு ஆக்சஸ்மே இருக்குது. டோருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஒரு ஸ்பேஸ் வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிரில் வந்து வரப்போகுதுங்க. ஸோ அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு பால்கனியாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே உட்காந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வியூவையும் இந்த காற்றையுமே ரசிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கிட்ட வந்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தாங்க இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ நம்ம பால்கனியுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நமக்கு மாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ கேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு சூப்பரான பர்பஸாக இருக்கும். நல்ல ஒரு காற்றுங்க, சொல்லணும்னா சூப்பரான ஒரு காற்று இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா டைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு என்னடா இது காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு எலிவேஷனுக்காக விட்டுருக்காங்க. உங்களுக்கு கிரில் கேட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் முடி எல்லாமே வந்து பறக்குது, சட்டை எல்லாமே பறக்குது. ஒரு நல்ல காற்று வசதி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வாட்டர் டேங்க் வந்து நமக்கு சிமெண்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக்லாம் எதுவுமே கொடுக்காம. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான வாட்டர் டேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்குங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு லேண்ட்மார்க் வந்து சொல்லியிருப்பேன். அன்னையார் ஸ்கூல்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பெயிண்டிங் அடிச்சிருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையார் ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே இருக்கா. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கில் நம்ம ஈவினிங் டைமில் நம்ம பசங்க கூட போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு வாக்கிங் போகிறது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த நீங்கள் இந்த சைடு பார்க்கும்போதே தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தாங்க. எல்லாமே வந்து நல்ல பெரிய பெரிய வீடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டான ஒரு லொக்கேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்களே என் கூட சேர்ந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடு வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 3 BHKல நல்ல ஒரு லக்ஸரியான வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சிட்டி இன்ஃப்ரா வந்து கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ், அதாவது கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்துருங்க. சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் 20க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீடு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். நமக்கு இந்த காம்பவுண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஃபிட்டிங்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குங்க. அதோடைய வேலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரங்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருங்க. இந்த வீட்டோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30 lakhsங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வரும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோன் எலிஜிபிள் இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தாங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. 80லேருந்து 90% வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிபிலை பொறுத்து உங்களுக்கு பேங்க் லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. மேஜரான எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், SBI பேங்க், யூனியன் பேங்க், இந்த மாதிரியான பேங்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். உங்களுக்கு ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1903 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு அருமையான ஒரு பெரிய வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பார்க்கவே வந்து அழகாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி இந்த வீட்டோடைய எலிவேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கிளிப்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இங்கே உங்களுக்கு வீடுகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி, ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸி ஆக்சசபிளில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் இந்த தாம்பரம் மாடம்பாக்கம் சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு நல்ல பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போங்க. இங்கே நீங்கள் ஒரு வீடு வாங்கி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.